அமெரிக்க கண்டத்தில் 2000 வருடங்களுக்கும் மேலாக கோலோச்சிய மாயன் சிவிலைசேஷன் முடிவுக்கு வந்த தினம் இன்று. அமெரிக்க கண்டத்துல இருந்த பெரும் அரசுகள்ல முக்கியமான அரசு மாயன் பேரரசு. ஐரோப்பியர்களுக்கு அறிவியல் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே தங்களுடைய இடத்துல தனிப்பட்ட அறிவியலோட திகழ்ந்தவங்க மாயன்ஸ். கணிதவியலிலும் வானவியலிலும் அவங்களுக்கு இருந்த அறிவுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒண்ணு. இப்படி சிறப்பு பெற்ற இந்த மாயன் சிவிலைசேஷனுங்கிறது அமெரிக்க கண்டத்துல 2000 வருடங்களா வாழ்ந்து வந்த ஒண்ணு. அந்த மாயன் சிவிலைசேஷனுங்கிறது 16-17ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பியர்களுடைய படையெடுப்புல கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. கடைசி அமைச்சிருந்தது நோய்புச்சன் அப்படிங்கிற இடத்துல இருந்த இட்ஸா அப்படிங்கிற மாயன் அரசு தான். அதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஸ்பானியர்ஸ் முடிவு பண்ணாங்க. 17ஆம் நூற்றாண்டுல அதை நோக்கி படையெடுத்தாங்க. ஸ்பானியர்ஸ் படையை சமாளிக்க முடியாமல் 1697 மார்ச் மாதம் 13ஆம் நாள் இட்ஸா அரசு தோல்வியை தழுவியது. மாயன் சிவிலைசேஷனுடைய கடைசி மிச்சமா இருந்த அந்த அரசும் ஸ்பானியர்ஸுடைய கைகளில் விழுந்ததுக்கு பின்னாடி மாயன் சிவிலைசேஷனுக்கு முடிவுரைங்கிறது எழுதப்பட்டது. பெரிய எண்ணிக்கையில அமெரிக்க கண்டத்துல வாழ்ந்துட்டு இருந்த மாயன் சிவிலைசேஷன்ல இருந்த மக்கள் ஐரோப்பியர்களுடைய படையெடுப்புக்கு பின்னாடி 90% மேல அழிந்து போனாங்க. இப்படி உலகத்தில் இன்று வரை பிரமிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் மாயன் சிவிலைசேஷனுடைய கடைசி அரசு வீழ்ந்த தினம் இன்று.